திரு செல்வம் தொடருங்க. நியூஸ் 7 தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அதன் நெறியாளர் மரியாதைக்குரிய மகேஸ்வரன் அவர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு வணக்கம். அதாவது இங்க மத்திய அரசு மீது குறை சொல்லுவதில் நியாயமே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு வேற, ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேற. மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கு, மாநில அரசு நடத்துவதற்கு எந்த தடையும் எந்த நீதிமன்றத்திலையும் கிடையாது. தம்பி தரணிதரன், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தரணிதரன் சொன்னாங்க 1921 நீதி கட்சி ஆட்சி காலத்துலதான் இது முதல்ல கொண்டு வந்ததுன்னு சொன்னாங்க. நீதி கட்சி ஆட்சி காலத்துல அது சென்னை ராஜஸ்தானியா இருந்தது. சென்னை ராஜஸ்தானியாக இருக்கும்போது தென்னிந்தியாவின் பெரும்பகுதி சென்னை ராஜஸ்தானில் இருந்தது. ஆந்திராவும் கர்நாடகமும் கேரளா மைசூர்ல ஒரு பகுதி, ஒரிசாவில் ஒரு பகுதி இருந்தது. அதை நீங்க சொல்ல வேண்டியதில்லை. ரெண்டாவது, ஜாதிவாரி கணக்கெடுப்புல அதாவது 69% இடஒதுக்கீட்டை மிக சாமர்த்தியமாக, நுணுக்கமாக மரியாதைக்குரிய புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 69% இடஒதுக்கீட்டை உடனே அதை 9th ஷெட்யூல்ல இந்திய அரசியல் சட்டத்தினுடைய 9வது அட்டவணையில் அதை சேர்த்து நீதிமன்றங்கள் தலையிட முடியாத அளவிற்கு அதை சட்டமாக்கிய சாமர்த்தியம் அம்மையார் ஜெயலலிதா அவரிடத்தில் இருந்தது. மக்களவையில் இருந்த எம்பிக்கள் அதுக்கு போராடி இருக்காங்க, அங்க வலியுறுத்தினாங்க. நீங்க இன்னைக்கு வந்துருங்க. தொடர்ந்து இப்ப வலியுறுத்தப்பட்டு வருவது ஏன்? அத விஷயம் வேற ஒண்ணு இல்ல சார். இதுல மத்திய அரசை குறை சொல்ல வேண்டாம். நீங்க 2011 வரையும் காங்கிரஸ் செய்ய தவறியது. 2011 இருந்து 2012 வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா அந்த ஆட்சி அதிகாரத்துல திமுகவும் பங்கெடுத்திருந்தாங்க. பாஜக ரிலீஸ் பண்ணல. 10 வருஷம் ஆயிருச்சு சார். ஒரே ஒரு கேள்விதான் சார். கேட்டீங்க சார் ஒரே கேள்வி. 2013ல முடிஞ்சது. அதுக்குள்ள பாஜக ஆட்சி வந்துருச்சு. இப்ப 10 வருஷம் நீங்க ஆட்சியில இருந்திருக்கீங்க. ஏன் ரிலீஸ் பண்ணல? நீங்க தரணிதரன் ரொம்ப ஆவேசப்படாதீங்க. எங்களுக்கு கொஞ்சம் விஷயம் தெரியும் நினைக்கிறேன். ஒரு சின்ன கேள்வி வச்சிருக்கா, தொடருங்க. அப்படியே சின்ன குறுக்கீடு தான் தொடருங்க. சின்ன குறுக்கீடு தான் தொடருங்க. 2011ல அவங்க செய்ய தவறி விட்ட பிறகு, அதுக்கு பிறகு நாங்க 2014ல அதிகாரத்துக்கு மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு 2016, 17, 18 இந்த காலங்கள்ல கொரோனா என்கிற பெருந்தொற்று ஏற்பட்டு அது இடையில சரிவு ஏற்பட்டுச்சு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த வேறுபாடோ அது நடத்தக்கூடாது என்கிற எண்ணம் இல்லை. அதை இப்போ 18வது நாடாளுமன்றம் அமைஞ்சு இப்பதான் வந்திருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பை நீங்கள் நடத்தி இப்போ வேற ஒண்ணு வேண்டாம், 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்கறதுக்கு பட்டியல் எடுக்கும் போது இப்போ ஆதார் கார்டு வந்துருச்சு எல்லார்ட்டையும். இன்னும் சொல்ல போனா ஒரு மாநில அரசு நினைத்தால் அதிகபட்சம் 1 மாத காலத்திற்குள்ளாக இவர்கள் டேட்டாஸ் ரெடி பண்ணிட முடியும். பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது இப்ப இருக்கிற நவீன தொழில்நுட்பத்துல. அதை செய்வதற்கு மாநில அரசு தயாராக இல்லாமல், மாநில அரசு மற்றதுக்கெல்லாம் மாநில சுயாட்சி, மாநில உரிமைகள் அப்படிலாம் பேசக்கூடிய திமுக இதை லாபகமாக மத்திய அரசு மேல தள்ளி விடுறாங்க. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இது ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம். இரண்டாவது, காங்கிரஸ் கட்சி சார்ந்த நண்பர் சொன்னாரு, ஜிஎஸ்டி நீங்களே கூட சொன்னீங்க, லேட்டரல் என்ட்ரிங்கிறது மன்மோகன் சிங்குக்கு விதிவிலக்கு, மாண்டே சிங் அலுவாலியாவுக்கு விதிவிலக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இப்ப இருக்கிற மாதவி புரட்சிக்கு மட்டும் அது எக்ஸம்ஷன் அப்படி சொல்ல. மாதவி புரட்சி விவகாரம் செபி தலைவர் 2005லயே அவங்க வெளியே போயிட்டாங்க. அவங்க இல்ல சார், இல்ல அவர் சொல்ல வந்தது, அவங்க எல்லாம் விதிவிலக்கா வந்தாலும் எந்த குற்றச்சாட்டும் அல்ல, நீங்க விதிவிலக்கா ஒருத்தரை கொண்டு வந்தீங்க, என்ன ஆயிருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொன்னாரு. நம்ம அதை கடந்து இன்றைய விவாதத்துக்கு மீண்டும் நான் இங்க அழைச்சிட்டு வரேன். இன்றைய விவாதத்துக்கு வந்துரும். பாஜகவை பொறுத்த வரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை. நடத்ததான் நீங்களும் விரும்புறீங்க, நீங்களும் அதான் விரும்புறீங்க, உறுதியா இருக்கீங்க. ஆனா நடத்த மாட்டீங்க. உங்களுக்கு நான் வர்றாரு, சரியா கேட்காது. ஒரே கேள்விதான் சார். இன்னைக்கு அமித்ஷா அவர்கள்ட்ட கேள்வி வைக்கிறாங்க. என்ன கேள்வி வைக்கிறாங்க? சென்சஸ் எப்ப நடத்துவோம்? என்ன தெரியுமா, மரியாதையோட கூட சொல்ல ஊடகவியலாளர்கிட்ட நடத்துவோம், அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். எப்ப அப்படின்னா எப்ப நடத்துவோம் சொல்ல முடியாது. சைன் வரும்போது நடத்துவோம். அதான் இப்ப நானும் கேட்டேன், எப்ப நடத்துவீங்க? சரி, அது இல்லாம ஒன்றிய ஒரே ஒரு செயலாளர் மட்டும்தான் நீங்க சொல்லிட்டீங்க. திரும்ப திரும்ப சொல்றீங்க. சரி, செயலாளரை போடுங்க. செல்வத்துக்கான நேரம் அவர் பேசட்டும்.
இல்ல நீங்க சப்ஜெக்ட்டுக்கு வந்துருங்க, நீங்க அவர்கிட்ட போக வேண்டாம், நீங்க சப்ஜெக்ட்டுக்கே வந்துருங்க, வேண்டாம் நீங்க பதில் வந்துருங்க. இவங்க இந்திய அரசு மத்திய அரசுன்னு இவங்களே இப்ப 2-3 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. இதனால பெரிய ஒன்றிய அரசுன்னு சொல்லி இவங்க வந்து சார் நம்ம மக்கள் தொகை கணக்கெடுக்க வந்துரும் சார், கணக்கெடுப்புக்கு வந்துரும். பாஜக விரும்புகிறது, பாஜக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தான் ஆசைப்படுது, ஆனா நடத்த மாட்டோம் அப்படிங்கிறீங்களா? இருங்க. அதாவது பாரதிய உள்துறை அமைச்சர் அவர்கள் நடத்துவோம் என்று சொல்கிறாரே தவிர நாங்கள் நடத்த மாட்டோம்னு சொல்லல. அதனால இவர் வந்து கேட்டுக்கிட்டு இத்தனாம் தேதி இத்தனை மணிக்குள் நாங்க நடத்துவோம்னா சொல்லி இவங்க உங்களுக்கு பட்டியல் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல சார், அப்படி இல்ல சார். இல்ல நீங்க சொல்லணும், நீங்க ஆட்சியில இருக்கிற நீங்க தொடர்ந்து 10 ஆண்டுகள் இருந்துட்டீங்க, அடுத்த 5 ஆண்டு வாய்ப்பு மக்கள் கொடுத்திருக்காங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2021 நடத்தணும், நடத்தல 3 வருஷம் கடந்துட்டு நாங்க இப்படி நடத்துவோம், ஏப்ரல் வர செப்டம்பர்ல இருந்து நடத்த போறோம், இல்ல அக்டோபர்ல இருந்து நடத்த போறோம், அதுக்கப்புறம் 1.5 வருஷம் இருக்கு. அதனால நடத்துவோம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, சொல்லக்கூடாது சார். ஜனநாயக நாட்டுல ஒரே ஜனநாயக நாடு இந்தியா தான். ஒரே ஜனநாயக நாடு உங்களுக்கு நேரம் வர இருங்க. இல்ல மாண்புமிகு உள்துறை அமைச்சர் எந்த இடத்திலும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லல, நடத்துவோம் என்று சொல்லி இருக்கிறார். அதத்தான் நான் சொல்றேன். எப்ப அதான் இந்த வெகு விரைவில் எவ்வளவு விரைவில் 18வது நாடாளுமன்றம் அமைந்து இப்பொழுதுதான் நடந்து இப்போ ஒரு 100 நாட்கள் முடிந்திருக்கிறது. இன்னும் ஒரு 100 நாட்கள் கழிச்சு ஒரே ஒரு விஷயம், நீங்க 100 யூனிட் வந்து இலவச மின்சாரம்னு சொன்னீங்க, உடனே மாதவாரி கணக்கெடுப்பு நடத்தும்னு சொன்னீங்க, நடத்திட்டீங்களா சார்? நடத்திட்டீங்களா? எப்ப நடத்த போறீங்க? 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. ஏங்க நீங்க 10 வருஷம் முடிஞ்சிருச்சீங்க, 11வது வருஷம் போயிட்டு இருக்கீங்க. இப்ப சொன்ன வாக்குறுதி 90% பண்ணிச்சு. திராவிட 2021 கணக்கெடுப்பு நடத்த வேண்டியது 3 வருஷம் கடந்து போச்சுல சார். எப்ப 500 பட்டியல் நீங்க 2 பேர்ல சொல்லி 500 பட்டியல் கூட இல்ல, நீங்க நாளைக்கு பட்டியல் சொல்லிட்டே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திரு பாலு அவர்கள் பேசிட்டு இருக்கப்ப நீங்க குறுக்கிட்டே இருக்கீங்க, நான் எப்படி பேச முடியும்? நீங்க அதத்தான் திரு செல்வம் அவர்கள் பேசுறப்ப செய்றீங்க. இது பாலு மேல என்ன குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க, அதான் நீங்க இப்ப செய்றீங்க. இருங்க செல்வம் தொடருங்க. அதாவது மாநில அரசாங்கம் சில திட்டங்களை அறிவித்து விட்டு இப்ப செய்ய முடியல. வந்து 5 பவுன் வச்சிருக்கிறவங்க எல்லாருக்கும் நாங்க தள்ளுபடி பண்ணிடுவோம், விவசாய கடன் தள்ளுபடி பண்ணிடுவோம் சொன்னீங்க சார். அதெல்லாம் இல்ல, நீங்க சொல்றதெல்லாம் வச்சு 2024 மக்களவை தேர்தலில் சந்திச்சுட்டாங்க. தமிழ்நாட்டில் 39 இடத்தை கொடுத்துட்டாங்க. அதை கடந்து நீங்க நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்களும் பொறுப்பேற்றுட்டாங்க. ஆட்சியில் இன்றைக்கு இருக்கிறது பாஜக. கேள்வி பாஜகவை நோக்கி வருகிறது, எப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும்? கேளுங்க சார், பாரதிய ஜனதா கட்சி அதற்கான முன்னெடுப்புகளை செய்து கொண்டிருக்கிறது. வெகு விரைவில் அதிகபட்சமாக ஜனவரி மாதத்திற்கு பிறகு அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிற பொழுது இவர்களும் குரல் எழுப்பட்டும். ஏன்னு கேளுங்க, திமுகவுமே பொறுப்பை தட்டி கழிச்சுட்டு போக வேண்டாம், நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புகிற உரிமையை மக்கள் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சி அரசு எல்லோரையும் சமமாக நினைக்கக்கூடிய அரசாக இருக்கிறது. இதுல வேறுபாடே கிடையாது. நம்முடைய பிரதமர் அவர்கள் எந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல், சாதி வேறுபாடுகள் இல்லாமல், சமய வேறுபாடுகள் இல்லாமல் நடுநிலையோடு இருக்கிற ஒரு பிரதமர் இன்றைக்கு உலக உக்ரைன் ரஷ்யாலாம் நம்ம போய் நம்ம இந்தியாவுக்குள்ளே யோசிப்போம். இந்தியாவுடைய மக்கள் தொகை ஐநா தரவு சொல்லுது, இந்தியா என்ன சொல்ல முடியலங்கிற நிலைமையில இருக்கும். அப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் வேண்டும் என்றால் நல திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். மக்களுக்கு நீங்க சொன்னீங்கல்ல, எல்லாருக்கும் எல்லாம் கொண்டு போகணும்னு சொல்லி நினைக்கிறீங்கல்ல, இப்ப எல்லாருக்கும் உங்களுடைய விருப்பம், திரு செல்வத்தருடைய விருப்பமும் நிறைவேறணும்னா சாதிவாரி கணக்கெடுப்பு தேவையாக இருக்கு, அவசியம் சொல்றீங்க. அது எப்பங்கிறது தான். சரி பேசலாம் திரு லலித். சரி அதாவது 60 வருஷமா இந்த பொருளாதார முன்னேற்றம் இதை பற்றி எல்லாம் காங்கிரஸ் விவாதிக்காத இடதுசாரிகள் இன்னைக்கு இருப்ப அக்கறைய 10 நாங்க வந்து 10 வருஷம் நாடாளுமன்ற வரலாற்று எடுத்து பாருங்க. நாடாளுமன்ற வரலாற்றுல ஒவ்வொன்றுக்கும் குரல் கொடுத்தவர், உலகமயத்தை எதிர்த்தவர்கள், எல்லாவற்றிலும் வரலாறு தெரியாம பேசிட்டு இருக்க மற்றவங்க மாதிரி சார். இன்னைக்கு அந்த மேட்டர் பேசுறோம், வேர்ல்ட் இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட். சார் ஒரு பாயிண்ட் சொல்லி அப்புறம் பேசிட்டு நான் திரும்ப வரேன். கேள்வி கேளுங்க, திமுகவை கேள்வி கேளுங்க. திமுக மாநில அரசாங்கம், மாநில அரசுக்கு அது அதிகாரம் இல்லைங்க. நானும் சொல்றேங்க,
மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த அப்படி வெற்றின்னு சொல்லுங்க. ஒரு ஜியோ போடுங்க. மாநிலங்களே நடத்துவலான்னு அது நடக்கட்டுமே. உங்களுக்கு நாங்க கட் அவுட் வைக்கிறோம். கட் அவுட் ரெண்டு பேருமே இருங்க சந்திரசேகர் பொறுப்பு தட்டி கழிக்காம யுஎஸ்ஆர்பின்னு சொல்லக்கூடிய யூனிஃபார்ம் சிவில் சர்வீசஸ் யூனிஃபார்ம் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுல யூபிஎஸ்சி ரிட்டையர்ட் ஏன்னா கொஞ்சம் கேளுங்க ரிட்டையர்ட் ஐபிஎஸ் ஆபீசர் கொண்டு போய் இங்க போட்டிருக்கீங்க. இது லேட்ல இல்ல. அதுக்கு பிறகு தகவல் உரிமை சட்ட ஆணையர் யாரு? தமிழ்நாடு கவர்மெண்ட்ல சொல்றாங்க. குமார் போட்டாங்க, எஸ்கே பிரபாகர் போட்டது அந்த மாதிரி விஷயம் சொல்றாரு.